இந்த 5 பிஹேவியர் உங்ககிட்ட இருக்கிறப்போ உங்களோட எமோஷனல் குவாஷன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கிறப்போ உங்களால் ஃபேமிலிலையும் சரி, ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப் மற்றவங்க கூட பில்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிஹேவியர் லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். எந்த நேரத்தில் என்ன பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்போ கோவ் பண்ணணும்னு தெரியாமல் பிஹேவ் பண்ணுறது. செகண்ட், புவர் லிசனிங் ஸ்கில்ஸ். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை நமக்கு கேட்குறதுக்கு பொறுமையே இருக்காது, நம்ம அவங்க பேசுகிறத இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேர்ட், டிஃபிகல்ட்டி இன் மேனேஜிங் எமோஷன்ஸ். நம்மளோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண, ரெகுலேட் பண்ண தெரியாமல் இருக்கிறது. ஒன்று ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம், அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியாமல் இருக்கிறது. ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்எபிலிட்டி டு எம்பத்தைஸ். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டுமே நம்ம புரிஞ்சிட்ருப்போம், மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எம்பத்தைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபிஃப்த், இன்எபிலிட்டி டு அக்செப்ட் ஃபீட்பேக். மற்றவங்க ஃபீட்பேக் சொல்கிறப்போ நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த 5 பிஹேவியரும் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட எமோஷனல் குவாஷன்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.